அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மார்ச் 28, 2025 பங்குனி 14ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும் போதாது, தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் மட்டுமே வெற்றிக்கனியை விரைவில் எட்ட முடியும். நாம் விடாமுயற்சியோடு தொடர் முயற்சி செய்து வாழ்வில் வெற்றி பெறுவோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிவாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே பண்ண நடையை தொடங்கலாம். பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்முடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள், முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று இவர்களை வழித்துணைக்கு அழைத்து நாம் நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்கினால் அது வெற்றியில் நிறைவடையும். அவர்கள் நமக்கு என்றென்றும் ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நம்மோடு பயணிப்பார்கள். ஆகையால் அதில் வெற்றி கிட்டும். இதை மனதில் எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் தொடங்க வேண்டும். 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும்.
நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும், சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இவையெல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில் 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்ப்பதற்காக முன்னமேயே நாம் பார்த்து வைத்திருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கியிருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரியும், நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே, இஷ்ட தெய்வங்களே, மூதாதையர்களே, முன்னோர்களே, அவர்களை நீங்கள் நிச்சயமாக வாழ்த்த வேண்டும். அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய தொழிலில் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் முன்னேற்றத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டி அவர்களுக்கு வாழ்த்து கூறி ஆசி வழங்கி பதில் நன்றியை கூறி நாம் பயணித்திருக்க வேண்டும். நமது ஆழ் மனதில் முத்தான 3 முக்கிய கேள்விகளை கேட்டிருக்க வேண்டும். முதல் கேள்வியாக, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 2வது கேள்வியாக, நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? 3வது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆழ் மனதிடம் நாம் பேச வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் வலியுறுத்துவேன். அவ்வாறாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆழ் மனதிடம் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, நமது ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இந்த 4ல் ஒரு கேட்டகரியில் நம்ம எல்லாருமே இருப்போம். அப்போது ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும். நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும். அப்படிங்கிறதுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம். நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்ம எப்பொழுதுமே டைகர் குழுமம் எப்படி தொடங்கப்பட்டது, எத்தனை பேரால் அது நடத்தப்படுகிறது, எத்தனை நாட்களாக நடத்தப்படுகிறது, ஏன் நடத்தப்படுகிறது, கட்டணமின்றி நடத்தப்படுவது எப்படி, பிரபஞ்ச மரக்கட்டளை என்றால் என்ன, இப்படி பல்வேறு உங்களுடைய எண்ண ஓட்டம் அவைகளில் போய் உங்களுக்கு நானோ, ஃபேமிலி டீம் உறுப்பினர்களோ அல்லது கோஆர்டினேட்டர்களோ, கேப்டன்களோ, வைஸ் கேப்டன்களோ உங்களுடைய முகத்திற்கு முன்பாக உங்களுடைய அகக்கண்ணில் அவை எப்படி செயல்படுகிறது, ஏன் செயல்படுகிறது, எதற்காக செயல்படுகிறது, அதனால் நமக்கு என்ன பலன், இதனால் அவர்களுக்கு என்ன பலன், இப்படி உங்களுக்கு பல்வேறு துணை கேள்விகள் பிறக்கும். இந்த துணை கேள்விகளை எல்லாம் நீங்கள் விடை தேடுங்கள். அந்த விடை உங்களுடைய ஆழ் மனதில் தான் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீர்கள். அதன் பிறகு நாம் 3வது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்வியை வைப்போம். இந்த கேள்வியும் கண்டிப்பாக எல்லோரும் ஆழ் மனதில் கேட்க வேண்டும். இலக்கை நோக்கிய பயணம் வெற்றியை தரும் என்பதை நாம் எல்லோருமே உணர்வோம், அறிந்திருப்போம். நம்முடைய மூதாதையர்களும் முன்னோர்களும் நமக்கு அதை வழங்கி சென்று இருக்கிறார்கள். இலக்கு எது என்பதை நமக்கு நினைவில் கொண்டு வர வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் அடி எடுத்து வைக்க வேண்டும். இலக்கிலிருந்து நாம் தடம் மாறுகிறோமா, மடை மாறுகிறோமா, அல்லது கவனச்சிதறல் ஏற்படுகிறதா, அல்லது நமக்கு மூளைச்சலவை செய்யப்படுகிறதா என்பதை நாம் நமக்குள்ளாகவே கேட்டுக்கொள்ள வேண்டும். இங்கே மட்டுமல்ல, எங்கேயுமே நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க விடாமல் வேறு ஏதேனும் தடை கற்களாக, வேறு ஏதேனும் மடைமாற்றுதலாக, வேறு ஏதேனும் திசை மாற்றுதலாக, வேறு ஏதேனும் மூளைச்சலவை செய்வதாக எங்கேனும் எப்போதும் உங்களுக்கு தோன்றினால் அதை இன்னும் ஆழமாக நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து விடுபட்டு இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். அனைவரது இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நம்ம தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு ஆடியோ கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோ நிச்சயமாக நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆடியோ. இந்த அற்புதமான ஆடியோவை 2 பேர் நமக்கு வழங்கி இருக்கிறாங்க. அதாவது நமக்கு அனுப்பி வச்சது 2 நபர்கள். முதலாவதாக அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்புடைய கேப்டனாக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும்.
அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, தொடர்ந்து இதே ஆடியோவை இன்னொரு சகோதரரும் வழங்கியிருக்கிறாங்க, நமக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அவங்க சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர். இவங்க நார்த் ஜோன் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, தொடர்ந்து நம்ம இப்போ அந்த அற்புதமான ஆடியோவை கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோ நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். ஆனால் இந்த ஆடியோவை கேட்கும்போதும் நீங்கள் தலைப்பை படிக்கும்போதும் என்ன இந்த ஆடியோவில் ஒன்று சொன்னாங்க ஆனால் தலைப்பில் வேறையா இருக்குன்னு ஒரு சந்தேகத்தோடு இருப்பீங்க. நிச்சயமாக அந்த தலைப்புக்கு உண்டானதை நிச்சயமாக நான் வழங்குவேன். இப்போது நம்ம அந்த ஆடியோவை கேட்க போயிடும். அந்த ஆடியோவில் ஒரு இடத்துல ஒரு கொஸ்டினை கேட்டு நிறுத்துவார். அந்த இடத்துல மீண்டும் அந்த ஆடியோவை நான் நிறுத்திக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து அந்த கொஸ்டினை நானும் மீண்டும் கேட்பேன். அப்போது நீங்கள் தட்டச்சு செய்யுங்க. எத்தனை பேர் சரியான பதில் சொல்கிறீங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் உள்வாங்குங்க. நானும் அதற்கான விளக்கத்தை நானும் கொடுக்க முயற்சிக்கிறேன். இப்போ வாங்க அந்த அற்புதமான ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். நான் 7 எஸ் சொல்ல போறேன். விரல் விட்டு என்றவங்க எண்ணிக்கலாம். முதல்ல நீங்க முக்கா பங்கா குறைக்க வேண்டிய ஒரு எஸ் இருக்கு சார். அந்த முக்கா பங்கா குறைக்க வேண்டிய முதல் எஸ்ஸுக்கு பேரு சுகர். சர்க்கரையே போடாம குடிக்கமாங்க, வேண்டாம். முக்கா சர்க்கரை போட்டு காஃபி இன்னில இருந்து குடிச்சு பாருங்க. முதல் 2 நாள் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா உடம்பு 3ஆம் நாள்ல இருந்து அதுக்கு அடாப்ட் ஆயிடும். ரெண்டாவது எஸ், அரை பங்கா குறைக்க வேண்டிய ஒரு எஸ் இருக்குங்க. அதுக்கு பேர் சால்ட். அரை உப்பு போட்டு நீங்க சாம்பார் சாப்பிடுங்க, அரை உப்பு போட்டு கீரை சாப்பிடுங்க, அரை உப்பு போட்டு ஒரு புடலங்காய் சாப்பிட்டு பாருங்க. ஒரு நாள்ல உங்க உடம்பு வந்து நீங்க ரொம்ப ஆரோக்கியமா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வேர்க்கும் போது கஷ்டமா இருக்காது, வேர்த்தா நல்லா இருக்கும். மூணாவது, நீங்க வந்து 1/4 பங்கா குறைக்க வேண்டிய ஒரு எஸ் இருக்குங்க. அந்த எஸ்ஸுக்கு பேரு ஸ்ட்ரெஸ். என்ன வந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும் தெரியுமா? ஃபங்க்ஷனுக்கு டைமுக்கு வரலனா ஒரு ஸ்ட்ரெஸ், டைமுக்கு வந்த பிறகு அது வந்து டைமுக்கு மத்தவங்க வரலனா ஒரு ஸ்ட்ரெஸ். எந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் 15 நிமிஷத்துக்கு மேல அதை பத்தி யோசிக்க கூடாது. உட்கார்ந்துடலாம். ஒரு 1/4 மணி நேரம் அதை பத்தி யோசிக்க போறேன், நல்லா 1/4 மணி நேரம் பெருமிச்செல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கவே கூடாது. 4வது எஸ், முக்கியமான எஸ், ஜீரோ ஆக்க வேண்டிய ஒரு எஸ் இருக்குங்க. மொத்தமா கட் பண்ண வேண்டிய ஒரு எஸ் இருக்கு. அந்த எஸ்ஸுக்கு பேரு ஸ்மோக்கிங். எப்பவோ ஏதோ வயசுல யாரோ ஒருத்தர் வந்து கத்து கொடுத்த ஒரு பழக்கம். நாம சும்மா தான் இருப்போம், ஒரு ஃப்ரெண்டு வேணும்ட்டே நம்ம முன்னாடி அடிச்சடிச்சு மூஞ்சிலே விடுவான் தெரியுமா? நாம வந்து வேண்டாம் வேண்டாம்னு நீ அடிச்சு பாரு அப்படிமா. அப்படி எடுத்து வாயில வச்சு நாமளும் அப்படி ஒரு இழுப்பு இழுத்தணும், இருமல் வரும். வேணாண்டா அவன் சொல்லுவான், இருமல் வந்துருச்சா அப்ப சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம், ஒட்டிக்கும் அப்படிமா. அது வந்து ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பாக்ஸிங் கத்து தர மாதிரி கத்துருவாங்க. ஆனால் யாரோ ஒருவனால் ஆரம்பித்த அந்த ஸ்மோக்கிங்கை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகனுக்காக, மகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக இன்னைக்கே தலையை சுத்தி தயவு செய்து தூக்கி வீசுங்க. ஒவ்வொரு சிகரெட்டும் உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்ளக்கூடிய கொள்ளி. 5வதா ஒரு எஸ் இருக்குங்க. அது மட்டும் தான் நீங்க நிறைய இன்க்ரீஸ் பண்ணும். அந்த எஸ்ஸுக்கு பேரு ஸ்லீப். நிறைய பேர் சொல்லுவாங்க, தூங்க நேரம் இல்லாம நான் வேலை பார்ப்பேன் சார். நைட்டு நான் வந்து தூங்குறதுக்கு 2 மணி ஆகும். 2 மணி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்போம்? தாஜ்மஹாலா கட்டிக்கிட்டு இருப்போம். 2 மணி வரைக்கும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு டிவியை போட்டுக்கிட்டு இருப்போம். அதுல வரிசையா டாக்டரா வந்து ஒவ்வொருத்தரும் உலகத்திலேயே சிறந்த மாத்திரை வித்துக்கிட்டு இருப்பேன் தெரியுமா? ஆனா அந்த ஸ்லீப் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ சிரிச்சு சந்தோஷமா நீங்க பேசிட்டு நீங்க உடனே தூங்கிடணும். ஒரு செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் உடலும். இப்ப செல்போன் எவ்வளவு, நீங்க 1 லட்ச ரூபாய் போட்டு செல்போன் வாங்கினாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, 1.5 வருஷம் தான் அது வரும். இன்னும் சரியா சொல்லணும்னா 500 முறை நீங்க அதை 100% சார்ஜ் ஏத்த முடியும். அது எவ்வளவு காஸ்ட்லி போனா இருந்தாலும் 501 முறை சார்ஜ் ஏத்துறீங்கன்னா அது வேலை செய்யாது. இப்படிதான் இப்படி உருவாக்குறாங்களே மேனுபேக்சரிங். அதே மாதிரி உங்க உடலும் நீங்க எவ்வளவு தூங்குறீங்களோ தூங்காத நேரங்கள்ல உங்க முகம் வளர்ச்சியா இருக்கும். 6வது எஸ் ஒன்னு இருக்குங்க. அந்த எஸ் வந்து நீங்க வந்து வாழ்க்கையில ரொம்ப செய்யாத ஒரு எஸ். அந்த எஸ்ஸுக்கு பேரு ஸ்வெட், வியர்வை. ஒண்ணும் வேணாம், வீட்டுக்குள்ளேயே சும்மா ஒரு 4 வாட்டி குதிங்க. ஹாலுக்குள்ளாரே ஒரு 8 போட்டு நடங்க. லிப்ட்ல ஏறுறோம், இறங்கும் போது படி வழியா இறங்குங்க.
காலை நேரத்துல முடிஞ்சா வாக்கிங் போங்க, பனியா இருக்கு. சாயந்தர நேரத்துல முடிஞ்சா வாக்கிங் போங்க, தூசியா இருக்கு. வீட்டுக்குள்ள கதவை சத்திட்டு வீட்டுக்குள்ளேயாவது ஓடி 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 ஒரு சுவருக்கும் இன்னொரு சுவருக்கும் இடையில ஒரு பந்து ஓடும் பாருங்க, அப்படி ஓடுங்க. ஒரு வெள்ளைக்கார மனப்பான்மை என்ன தெரியுமா? வேர்த்தா நமக்கு பிடிக்காது. வேர்த்தா அதுக்கு நிறைய வச்சிருப்போம், கர்ச்சீஃப் வச்சிருப்போம், ஏசி போட்டுக்குவோம், ஒரு ஃபேன் வச்சுக்குவோம். இப்பெல்லாம் கையோட ஃபேன் வந்துருச்சு தெரியுமா? இவ்வளவும் இதுக்கு அந்த வேர்வை வந்துடக்கூடாது. ஆனா உண்மையிலே வேர்வை வழியா தான் டாக்ஸின்ஸ் வெளியேறுது. எத்தனை எஸ் சொல்லியிருக்கோம்? 5 எஸ் சொல்லியிருக்கோம். 6வது எஸ் ஸ்வெட். முக்கியமான ஒரு எஸ் இருக்கு. இந்த எஸ் நீங்க அடிக்கடி செய்யறது. அந்த எஸ் என்ன? இன்னும் ஒரு எஸ் இருக்கு, யாராவது சொல்லுங்க. எஸ்னா சாப்பாடு. தெய்வமே, ஸ்மைல்னு சொன்ன அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல். சபாஷ். சத்தியமா சொல்றேன், நீங்க எவ்வளவு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுல 4 பேர் நீங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைப்பான் தெரியுமா? எங்க உட்காரோங்கிறதுல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சில இடங்கள்லாம் போனா, அந்த ஹோட்டல்லாம் போனா, நான் அந்த கிச்சன் பக்கத்துல உட்கார மாட்டேங்க. அவங்க சமைக்கிறத பார்த்தா நமக்கு சாப்பிடுற ஆசையே போயிடும். நல்ல நல்ல ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணக்கூடிய இடத்துக்குலாம் வந்தா சில பேர் சிரிச்சு சந்தோஷமா கை தட்டி உற்சாகமா இருப்பாங்க, ஸ்மைலிங் ஃபேஸோட இருப்பாங்க. அவங்க பக்கத்துல உட்கார்ந்தா நமக்கும் பாசிட்டிவிட்டி ஒட்டிக்கும். சில பேர் அவங்களும் சிரிக்க மாட்டாங்க, இடி விழுந்த இருளாண்டி மாதிரி இருப்பாங்க. நாம லேசா கை தட்டி சிரிச்சா எட்டி பார்ப்பாங்க, சந்தோஷமா இருக்க, உனக்கு என்னப்பா, பயங்கர சந்தோஷமா இருக்க. நண்பர்களே, ஏன் ஸ்மைல் முக்கியம்னா, சிரிப்போட ஒருத்தர்கிட்ட பேசும்போது அதை விட பாராட்ட அவங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க. முக்கியமான விஷயம், சுவிட்சர்லாந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் போயிருப்பீங்க. உலகத்தின் அழகான வெள்ளை நாடு சுவிட்சர்லாந்துல மே மாசம் 24ஆம் தேதி அவங்க நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுறாங்க. ஏன்? அன்னைக்குதான் அவங்க நோபல் பரிசு வாங்கினாங்களா, சுதந்திரம் வாங்கினாங்களா? ஒண்ணும் கிடையாது. 2004ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி அந்த ஊருக்கு ஒருத்தர் ஒரு 5.5 மணி நேரம் வந்துட்டு போனாரு. அது நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுறாங்க. நன்றி. இந்த அற்புதமான ஆடியோ நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி தந்திருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட எல்லா புள்ளிகளையும் அவங்க சொல்லிட்டாங்க. 7 புள்ளிகள், 7 எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. முடிவில் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு அந்த நாட்டோடைய தேசிய அறிவியல் தினம் அப்படிங்கிறத யார் போனதுனால கொண்டாடப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு கேட்டிருந்தாங்க. இப்போது அந்த கேள்விக்கு விடையளிக்க வேண்டிய நேரம். நீங்கள் விடையளிங்க, முயற்சியுங்கள். யார் போனதுனால அந்த நாளை அவங்களுடைய தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுகிறார்கள், யாராக இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ் கூட பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய கெஸ்ஸு அவருக்கு பொருந்தும். ஏன் அப்படின்னா, இப்போது மேலே சொன்ன 7 புள்ளிகள், 7 எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு நபர் உள்ளடக்கிய நபராக இருக்கிறார். அதனால தான் எடுத்துக்காட்டுக்கு அவரை சொல்ல வரும் பொழுது இந்த சுவிட்சர்லாந்து மேட்டரையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த 7 புள்ளிகளை யார் இணைக்கிறதுன்னு பார்த்து நீங்கள் விடையளிங்கள். விடையளிக்க வேண்டிய தருவாய். தாராளமாக நீங்கள் அந்த பெயரை மட்டும் குறிப்பிடலாம். பார்க்கலாம், முயற்சி தான். நம்ம உடனே நம்ம இதுக்கு சரியாக சொல்லணும் அப்படின்ட்டு அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது அதெல்லாம் இது பள்ளி அல்ல. டைகர் கிளப் அப்படிங்கிறது நம்மளுடைய பயிற்சி களம். நம்ம முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே தோல்வி வெற்றி அப்படிங்கிறதுலாம் இல்லை, சமநிலை அப்படிங்கிறது மட்டும்தான். நம்ம அதை மனதில் கொண்டு முயற்சித்து பாருங்கள். நம்மளுடைய முயற்சி வெற்றி பெற்றால் நன்று, இல்லை தோல்வியுற்றால் நாம் வெற்றிக்கான படியில் ஏறி நிற்கிறோம் அப்படின்னு பொருளாக மாறும். ஸோ முயற்சியுங்கள், பார்க்கலாம். அதனால தான் நான் அந்த இடத்துல அந்த ஆடியோவை நிறுத்தியிருந்தேன். இப்போ நம்ம ஆடியோவில் இருந்து நம்ம அந்த 7 புள்ளிகளை பார்ப்போம். பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய ஆடியோவை அவர் யார் அப்படிங்கிறத அந்த ஆடியோவில் இருந்தே நம்ம கேட்கலாம். இப்போது நம்ம அந்த புள்ளிகள் 7 எஸ் அப்படின்னு, ஆனால் தலைப்பு 8 எஸ் அப்படின்ல இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள தோணும். ஸோ தலைப்பு 7 எஸ் தான். அதாவது அந்த ஆடியோவில் நாம் 8 நடந்து எனக்கு 8 எஸ் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போது முதல் எஸ் அப்படிங்கிறத அவர் சொன்னார். இந்த முதல் எஸ் அப்படிங்கிறது ஒரு கால்வாசியை விட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். என்ன முதல் எஸ் அப்படின்னா, ஸ்வீட், இனிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கால் பங்கு விட்டுடுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் நீங்கள் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நீங்கள் டீ குடிக்கக்கூடியவங்க, காஃபி குடிக்கக்கூடியவங்க அப்படின்னா அதில் ஒரு கால் பகுதியை விட்டுட்டு 3/4 ஸ்பூன் போட்டு குடிங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது கால் பங்கை விட்டு கொடுங்கள், கால் பங்கு வேண்டாம் அப்படின்னு
நம்மளுடைய தேநீரையோ நம்மளுடைய குளிர்பானங்களையோ நம்மளுடைய ஏதோ ஒரு இனிப்பு எதுலாம் நீங்கள் கலந்து சாப்பிடுவீங்களோ அதில் ஒரு 1/4 பங்கை இனிமே எடுத்துக்கிறாதீங்க, இது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லி முதல்ல 1/4 பங்கை விட்டு விடுவது அப்படிங்கிறத சொன்னார். அதன் பிறகு இது முதல் புள்ளி, முதல் எஸ், ஃபஸ்ட் எஸ் அப்படிங்கிறத நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இனிப்பு, ஏன்னா இனிப்பில் இருந்து தான் நம்ம எதையும் தொடங்குவோம். அவ்வாறாக இங்கே ஆசிரியர் இனிப்பையே சொல்லி தொடங்குறார். ஃபஸ்ட்டு எஸ் ஸ்வீட். ஸ்வீட்டை நம்ம 1/4 பங்கு தள்ளி 3/4 பங்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்போது ஒரு லட்டு சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது, இல்லை சாப்பிடக்கூடிய நபர் அப்படின்னா அதில் 3/4 லட்டு எடுத்துக்கிறேங்க. நான் என்னை கேட்டால் அது 1/2 லட்டு போதும்னு சொல்லுவேன். ஆனால் நான் உங்களுக்கு உதாரணத்திற்கு எடுத்து சொல்வதற்காக சொல்கிறேன். அப்போது 1/4 பங்கை தள்ளிவிட வேண்டும், 3/4 பங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து 2வது எஸ்ஸுக்கு வந்தார். 2வது எஸ் அப்படிங்கிறது சால்ட், உப்பு. இந்த உப்பில் 1/2 பங்கை விட்டுடுங்க, 1/2 பங்குனா எடுத்துக்கிறங்க. 1/2 பங்கு உப்பை நீங்கள் நித்தம் குறைத்து எடுத்து பாருங்கள், அது உங்களுடைய உடல்லே வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய உடல் எப்படி சிறப்பாக இயங்குகிறது என்பதை உங்களால் உணர முடியும். அதையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தாமல், அதையெல்லாம் செயல்படுத்தாமல், அதையெல்லாம் உணராமல் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நிறைய நேரங்களில் விட்டுடும். நம்ம அறுசுவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேம்பில் செய்து பார்த்தோம். கேம்ப் வந்தவங்களுக்கெல்லாம் நினைவுக்கு வரும். ஒரே ஒரு கல் உப்பு எவ்வளவு கரிக்கு அந்த பயிற்சியில். ஒரு கல் உப்பு தான், ஆனால் உடம்பே கூசி அப்படி ஒரு சிலருக்கு அந்த நிலையில் எந்த நிலை, பரவச நிலையெல்லாம் அடைஞ்சாங்க பார்த்தீங்க. ஸோ ஒரு கல் உப்பு அவ்வளவு செய்யும் பொழுது நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ உப்பு எடுத்துக்கிறோம், அந்த உப்பின் அளவில் பாதியை மாற்றிடுங்க, குறைச்சிடுங்க. உங்கள் வீட்டு உணவில் நீங்கள் பாதியை குறைச்சி பாருங்கள், உப்பை உங்கள் உடலில் எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஆசிரியர் அந்த இடத்துல சொன்னார். ஸோ நீங்கள் 1/2 பங்கை வேண்டாம்னு ஒதுக்கணும், 1/2 பங்கு வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளலாம். இது 2வது எஸ் சால்ட் அப்படிங்கிறத சொன்னாங்க. 3வது எஸ், இது 3/4 பங்கு விட்டுடணும், 1/4 பங்கு வேண்டுமானால் வச்சுக்கிறலாம், 3/4 பங்கு இருக்கக்கூடாது. என்னது? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் நமக்குள்ள 3/4 பங்கு இருக்கவே கூடாது. மன அழுத்தம்ங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது, ஈவன் குழந்தைகளுக்கு கூட இருக்குன்னு ஆய்வு அறிக்கைகள் சொல்கிறது. அந்த மன அழுத்தத்தை நாம் எவ்வாறாக தீர்க்க வேண்டும், எவ்வாறாக அதை நம்மளிடமிருந்து போக்க வேண்டும், எவ்வாறாக நாம் அழிக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது 3/4 பங்கு நம்மளிடத்தில் இல்லாமல் போகணும், 1/4 பங்கு வேண்டுமென்றால் இருந்து விட்டு போகட்டும். இதை நாம் உணர்ந்து, நமக்கு மன அழுத்தம் வந்துருச்சு தெரியுது, கோபம் வருது, அப்போது அதை எப்படி குறைக்கலாம்? நம்ம பல வித்தைகள் கற்றுக் கொடுத்துருப்போம். ரிவர்ஸில் எண்ணுறது, மூச்சை உள்வாங்கி வெளிவிடுவது, மூச்சை கவனிப்பது, இந்த கைகளை மடக்கி விரிப்பது, எழுதி கிழிப்பது, இப்படி பல்வேறு வித்தைகளை ஏற்கனவே நம்ம பல முறை கற்றுத்தந்திருக்கிறோம். அவ்வாறாகலாம் செஞ்சு மன அழுத்தத்தை நாமவே குறைத்து கொள்ளணும். அது எவ்வளவு? 3/4 பங்கை விட்டுடணும், முழுசாகவே விடணும். சில பேருக்கு தெரியல. அப்போ 3/4 பங்காவது விட்டுட்டு 1/4 பங்கு வேண்டுமென்றால் வைத்து கொள்ளலாம். இப்படி 3 எஸ் அப்படிங்கிறத 1, 2, 3 ஸ்வீட், சால்ட், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னார். இப்போது நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீரை நின்ற நிலையில் பருகுவது 8 நடையின் இடைவேளையில் மட்டும்தான் என்பதை நினைவில் கொள்வோம். நீரை நாம் 2 வாய் நீரைத்தான் பருகிக்கொள்ளப் போகிறோம். அதையும் நாம் 3 மடக்குகளாக உள்ளிறக்கி கொள்ளப் போகிறோம்.
இதெல்லாம் பல முறை சொல்லியிருப்பேன். இருப்பினும் நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடிய நேரத்தில் நான் நீரை பற்றி பேசணுங்கிறதுக்காக பேசுகிறேன். இப்போது தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, முதல் கேள்வி, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நேற்றைக்கு பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நேற்றைக்கு பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இதை நீங்கள் சுவாரஸ்யமாக எழுதணும்னு சொன்னேன். நிறைய பேர் எழுதுறீங்க, மிக்க மகிழ்ச்சி. இன்னும் 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 உற்சாகப்படுத்துங்க, உங்களுடைய உற்சாகத்தை உணருங்கள். ஸோ இரண்டாவது கேள்வி, இப்போது நம்ம கேட்ட ஆடியோவில் 7 எஸ் சொன்னாங்க, ஆனால் நம்மளுடைய தலைப்பில் 8 எஸ் இருக்குது. அந்த 8வது எஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? 7 எஸ் அவர் சொல்லிட்டார் இல்லையா? ஸ்வீட்டு, சால்ட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம அது வரைய பார்த்துருக்கோம். அதன் பிறகு ஸ்மோக்கு, ஸ்லீப்பு, ஸ்வெட்டு, ஸ்மைல் வரைய சொல்லியிருந்தார் இல்லையா? 8வது என்னவாக இருக்கும்? எஸ்ஸில் தொடங்கக்கூடிய எதை சொல்ல போகிறேன்னு நீங்கள் எண்ணுகிறீர்கள்? நீங்கள் உங்களுக்கு தோணுவதை எழுதுங்கள். நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை எழுதுங்க. இல்லை நான் சொல்கிறது இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதேனும் தோன்றினால் அதையும் எழுதுங்க. 2ல் ஏதோ ஒன்று நீங்கள் எழுத போகிறது நான் சொல்ல போகிறதாக இருக்குதான்னு பார்ப்போம். இல்லை நீங்கள் எண்ணியது எதுவாக இருந்தாலும் அதையும் சேர்த்து எத்தனை வேண்டுமானாலும் எழுதுங்க, பார்க்கலாம். நானும் நீங்களும் அந்த எண்ண அலைகளில் ஒன்றாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக நான் ஒரு 4 சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், பார்க்கலாம். ஏன்னா நான் உங்களுடைய கமெண்ட்டை நான் பார்க்க போகிறதில்ல, முன்னாடியே நான் பேசிட்டு தான் நீங்கள் கமெண்ட்டை அதுக்கப்புறம் தான் பதிவிட போகிறீங்க. ஸோ பார்க்கலாம், நான் எழுதி வச்சுருக்கிறது இன்னும் எனக்கு பேச போகும்போது இன்னும் எத்தனை தோன்றுகிறதோ பார்க்கலாம். அவைகளெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கிறதான்னு பார்க்கலாம். இதுதான் 2வது கேள்வி. 8வது எஸ் என்னவாக இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்? இந்த கேள்விக்கு விடையளித்து 3வதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன், வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன் அப்படிங்கிறத நீங்கள் வாய் விட்டு சொல்லி எழுதுங்க, தட்டச்சு பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3க்கும் விடையளித்து கொண்டே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்கவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்றை இப்போ நம்ம தொடங்க போகிறோம். பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்து மலைகளை பொழிந்து அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற வாழ்த்தி, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவெளிக்கு முன்பாக கேட்ட ஆடியோவில் 7 எஸ்ஸில் 3 எஸ்ஸை நம்ம பார்த்தோம். கால் பங்கை விட்டுட்டு 3/4 பங்கு எடுத்துக்கொள்ளலாம், அது ஸ்வீட். அரை பங்கை விட்டுட்டு அரை பங்கு எடுத்துக்கொள்ளலாம், அதற்கு பெயர் சால்ட். 3/4 பங்கை விட்டுவிட்டு 1/4 பங்கு எடுத்துக்கொள்ளலாம், அதற்கு பெயர் ஸ்ட்ரெஸ். 4வதாக முழு பங்கையும் விட்டுவிட வேண்டும். அதில் மிச்ச சொச்சம்லாம் கூட ஸ்ட்ரெஸ்ஸில் கூட 1/4 பங்கு வச்சுக்கிறலாம்னு சொன்னாங்க. ஆனால் முழு பங்கையும் விட்டுவிட வேண்டும், முழுமையாக விட்டுவிட வேண்டும். எது அப்படின்னா ஸ்மோக் அப்படின்னு சொல்லக்கூடிய புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை. அது நம்மள நிறைய இருக்காது, யாருக்குமே இருக்காது. இருந்தாலும் இந்த புள்ளியை கேட்கக்கூடிய ஏதேனும் ஒரு புதிய நபர்கள், ஏன்னா நீங்கள் இந்த லிங்க் அனுப்பி வச்சுருப்பீங்க, அவங்கள கேட்க வச்சுருப்பீங்க, அவங்களில் யாருக்காயினும் இந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பாயிண்ட். 4வது புள்ளியான அந்த ஸ்மோக் அப்படிங்கிறத முழுமையாக விட்டுடணும், முழுமையாக விட்டே தீரணும். அதில் கொஞ்சம் 5% 10% வாய்ப்பே இல்லை, வேணவே வேணாம்னு சொல்கிறார். ஸோ இந்த 4ம் 1/4 பங்கு வைத்துக்கொள்வது, அரை பங்கு வைத்துக்கொள்வது, 3/4 பங்கு வைத்துக்கொள்வது, முழுமையாக விட்டு விடுவது அப்படிங்கிறது இந்த ஸ்மோக்.
முழுமையாக வைத்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது தான் 5வது புள்ளியாக சொன்னார். முழுமையாக நம்ம வைத்து கொள்ள வேண்டும். எது அப்படின்னா நம்மளுடைய தூக்கம், ஸ்லீப். நிறைய பேர் தூக்கத்தை தியாகம் பண்ணுறாங்க, இரவெல்லாம் விழித்திருக்காங்க, பகலில் தூங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் தூங்குறாங்க, இல்லை விடிய விடிய தூங்குறாங்க, அல்லது விடிந்தும் தூங்குறாங்க. இதெல்லாம் தவறான ஒரு முறை. இரவில் 9லேருந்து 10 மணிக்குள்ளாக தூங்க போகணும் அப்படின்னா தூங்க போயிடணும். விடிகாலையில் எழ பழகணும். அதை விட்டுட்டு இரவில் நிறைய எனக்கு தெரிந்து மாணவர்கள் எல்லாம் தப்பான ஒரு ஃபார்முலாவை கடைபிடிக்கிறாங்க. விடிய விடிய விழிச்சிருக்காங்க, 3 மணி வரை கூட விழிச்சிருக்கிறாங்க, அதன் பிறகு தூங்குறாங்க. விடிகாலையில் 7-8 மணி வரையே தூங்குறாங்க. அவர்களுடைய மனம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் தூங்கி எந்திரிச்சு படித்தேன்னா சோம்பேறித்தனமாக இருப்பேன், அதனால் சுறுசுறுப்போடு இருக்கும் பொழுதே நான் படிச்சுட்டு அப்புறம் தூங்க போகிறேன் அப்படி. விடிகாலையில் இருக்கக்கூடிய மனநிலை அப்படி. ஏன்னா இந்த படித்தல் அப்படிங்கிறது என்ன? நம்மளுடைய புத்தியில் சேமித்தல். இந்த புத்தியில் சேமிக்கக்கூடிய விஷயம், இந்த மனம், இந்த புத்தி சமநிலையில் இருக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறத விடிகாலை தான். பகலெல்லாம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும், அது உங்களுடைய அழுத்தமாக மாறிக்கிட்டே இருக்கும், கால் பங்கு அழுத்தமாக அதுக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய புத்தியில் அந்த சேமிப்பு அப்படிங்கிறது நடந்துடுமான்னா ரொம்ப குறைவாக நடக்கும். உங்களுடைய பிடிவாதத்தினால நடக்கும். நீங்கள் நான் கஷ்டப்பட்டு விழிச்சிருக்கிறேன் அப்படின்னு எண்ணுவதனால் நடக்கும். நீங்கள் அதுக்கு இரவு தூங்கும்போது தூக்கம் வந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக இரவு உணவை குறைச்சிருப்பீங்க, தேநீர் குடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. இது நம்மளுடைய ஃபார்முலாவே மாற்றிடும். நாம் காலங்காலமாக நம்மளுடைய டிஎன்ஏ அப்படிங்கிறது இரவில் தூங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பழகி இருக்கும். நம்மளுடைய ஜீன்லேயே அதுதான். நம்ம ஆதிகால மூதாதையர்கள் காலத்திலேருந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய பரம்பரைகள் இரவில் தூங்குவது, விடிகாலையில் எழுவது. அப்போ விடிகாலையில் எழுந்து நம்ம படித்தோம் அப்படின்னா இந்த மாணவர்களுக்கு நான் சொல்கிறது அற்புதமாக பதிவாக மாறும். இதை மனசில் கொண்டு முழுமையாக தூங்க வேண்டும். ஒரு மனிதன் 6 மணி நேரத்தில் இருந்து 8 மணி நேரம் தூங்கணும். ஸோ இந்த தூக்கத்தை யாருக்காகவும் தியாகம் பண்ணக்கூடாது. எப்படி முழுமையாக ஸ்மோக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விடணுமோ, முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொன்னார். இது 5வது புள்ளியாக சொன்னார். 6வது புள்ளி ஸ்வெட், அதாவது வியர்வை. வியர்வை வெளியேறணும். வியர்வை வெளியேறணும். அப்போது என்ன பண்ணணும்? பயிற்சிகள், முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கணும். உடலை வருத்தாமலே இருந்தோம் என்றால் உடலின் வியர்வை வெளியேறாது. உடம்பை நம்ம கழுவுகிறோம், குளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் வாயிலாக கழுவுகிறோம். ஆனால் உடலை நாம் சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறது நம்மளுடைய வியர்வை வெளியேறி அதன் பிறகு நாம் சுத்தப்படுத்துவது தான் சிறந்தது. உடலில் உள்ள கழிவுகள் எல்லாம் வியர்வையாக வெளியேறணும். கழிவுகள் வெவ்வேறு வகையில் உடலில் வெளியேறும். அதில் மிகப்பெரிய உறுப்பான தோலின் வாயிலாக வெளியேறக்கூடியது வியர்வை. அந்த வியர்வை நித்தம் வரணும். உடலை விட்டு வியர்வை முழுமையாக வரணும், நித்தம் வரணும். போன வாரம் வந்துச்சு, நான் அந்த ஒரு இடத்துல மாடிப்படி ஏறினேன், எனக்கு வியர்த்து கொட்டுச்சு, இந்த வாரம் இன்னும் நான் அந்த மாதிரி எதுவும் செய்யலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. வியர்வை இப்போது இந்த கோடை காலத்தில், இந்த வெயில் நேரத்தில் வியர்வை அப்படிங்கிறது அதிகப்படியாக இயற்கையாகவே வெளியேறும். அது அல்ல. அந்த இயற்கையாக வெளியேறுவது அப்படிங்கிறதும் உங்களுக்கு வியர்த்துச்சுன்னா, அதாவது உங்களுடைய உழைப்பினால் வியர்த்துச்சு அப்படின்னா, அதுவும் உடலில் எல்லா பகுதியிலையும் வியர்க்குது அப்படின்னா உங்களுடைய உடல் சரியாக இருக்குது. உங்களுடைய வியர்வை நாள சுரப்பிகள்லாம் சிறப்பாக இருக்குது, நாளங்கள்லாம் சிறப்பாக இருக்குது, தோள்களில் அது வெளியேறுவதற்கான துளைகள் எல்லாம் சரியாக இருக்குது. சிலருக்கு என்ன செஞ்சாலும் வியர்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு இப்படிங்கிறதுக்குள்ளே வியர்த்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நான்லாம் நம்மளுடைய பயிற்சிகள் எல்லாம் செய்கிறேன். சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது எனக்கு வியர்வை அப்படிங்கிறது நல்ல வெளிப்படும். அதே போல் நான் வேறு வகையான விளையாட்டுகள் விளையாடும்போது என்னுடைய உடல் நல்லா மாற்று உடை கொண்டு போகாமல் இருக்கவே முடியாது.
நான் வேறு பயிற்சி விளையாட்டுகள் செய்கிறேன் அப்படின்னா அவ்வளவு வியர்வை வெளியேறும். ஏன்னா அவ்வளவு நீர் நம்ம பருகுகிறோம். அவ்வளவு நம்மளுடைய வேர்வைக்கான துளைகள் அத்தனையுமே சிறப்பாக இருக்குது. நம்ம வந்து ஒரு சோப்பிட்டோ நம்ம வந்து வேறு மாதிரியான எந்த க்ரீமும் தடவாததுனால நம்மளுடைய உடலில் வேர்வை அப்படிங்கிறது முகத்தில் ஆரம்பித்து கால்கை வரை அவ்வளவு இடத்துலையும் வேர்வை அப்படிங்கிறது கொட்டும். அப்படி கொட்டணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் கோடையில் இப்போ எனக்கும் வந்து மதிய நேரத்தில் பகல் நேரத்தில் நான் நம்மளுடைய பணியாக எது செய்தாலும் அப்படியே உடையே நனைகிற அளவுக்கு இப்போ சும்மாவே வேர்க்குது. அப்போ அந்த டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படாமல் இருக்க நம்ம தண்ணீர் பருகிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதையெல்லாம் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். இருப்பினும் வியர்வை அப்படிங்கிறது உடலிலிருந்து வெளியேறணும். அதை முழுமையாக வெளியேறணும். அதற்கான முயற்சிகளை செய்யணும். நடைப்பயிற்சியில் ஆரம்பித்து இப்போ நம்மளுடைய 8 நடைப்பயிற்சியில் வேர்க்காது. அது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுடைய உடலில் வேர்வை வெளியேறும்படியாக ஒரு பயிற்சி செய்யணும். டைகர் கிளப்பில் சூரிய நமஸ்கார பயிற்சி, தோப்புக்கரண பயிற்சியில் வேர்வை வெளியேறும். ஸோ அவையை முறையாக செஞ்சாலே போதும். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய வேர்வையின் வாயிலாக வெளியேறும். இது அவர் சொல்லி கொடுத்த 6வது எஸ். 7வது எஸ் அப்படிங்கிறது நம்ம முகத்தில் எப்போதுமே அணிஞ்சிருக்கணும். அது கூட அந்த இடத்துல கேட்டார், 7வது எஸ் யாராவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம்னு. அங்கே அந்த விடையை சொல்லிட்டாங்க, ஸ்மைல் அப்படிங்கிறது, சிரிப்பு. ஸோ இந்த சிரிப்பை நாம் அணிந்திருக்க வேண்டும். நம்ம சிரிக்கணும். நிறைய விஷயங்களில் நிறைய பேர் அப்படி அவரே சொன்னார், அமுக்கணியாக இருப்பாங்க, அரங்கனார், வாய் விட்டு சிரிக்கணும். சிரிப்பதற்கெலாம் நீங்கள் வந்து கட்டுப்பாடே இருக்கக்கூடாது. இப்போது நான் உங்களுக்கு எத்தனையோ வகையில் என்னென்னமோ பயிற்சிகள் சொல்லித்தருவேன், எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லித்தருவேன், நாகரிகம், சபை நாகரிகம், மேடை பேச்சு, இப்படி பல்வேறு விஷயங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் இந்த சிரிப்பில் என்னையை நானே அடக்கி கொள்ள முடியாது. என்னுடைய சிரிப்பு எத்தனை பேர் நேரடியாக பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நான் வந்து அதாவது சிரித்த முகம் அப்படின்னு நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டால் கூட இந்த வாய் விட்டு சிரிப்பது அப்படிங்கிறது எத்தனை பேர் அதை கூட கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க என்னுடைய வாய் விட்டு சிரிப்பு அப்படிங்கிறது அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்குமா? இதையும் நீங்கள் ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். நான் தான் கேட்குறேன். இல்லை அது உங்களுக்கு அது இதெல்லாம் நல்லா இல்லையே அப்படின்னு தோன்றுகிறதா பார்க்கலாம். உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். நான் அந்த வாய் விட்டு சிரிப்பது அப்படிங்கிறது எனக்கு அந்த பழக்கம் இருக்கும். அது எத்தனை பெரிய சபையாக இருந்தாலும் சரி, அந்த நல்ல ஒரு நகைச்சுவை ஏதாவது ஒரு மேடையோ ஒரு திரைப்படமோ அல்லது நம்மளுடைய நண்பர்கள் உறவுகள் ஏதாவது ஒன்று சொன்னால் கூட அதனுடைய ஆழத்தை அறிந்து எவ்வளோக்கு எவ்வளவு எனக்கு புரிந்ததோ அவ்வளோக்கு அவ்வளவு என்னுடைய சிரிப்பாக அது வெளிவரும். அது கொஞ்சம் சத்தமாக வெளிவரும். ஸோ இது என்னுடைய பழக்கமாக இருக்கிறது. அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதான்னு கூட எழுதுங்க. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு எழுதுங்க. எத்தனை பேருக்கு அது ஏற்புடையதாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏற்புடையதாக இல்லைனாலும் சொல்லுங்கள், முயற்சிக்கலாம். ஆனால் நான் வந்து வாய் விட்டு சிரிப்பேன். அது எனக்குள்ளே உள்ள ஒரு பழக்கம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, இந்த 7 எஸ் நம்ம இடத்துல இருந்தால் 8வது எஸ் ஒன்று வரும் அப்படின்னு நான் ஒரு கெஸ் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. 8வது எஸ் அப்படிங்கிறது நான் என்ன நினைக்கிறேன், ஷைன், மின்னுதல். இந்த 7 எஸ் இருந்துச்சுன்னா நம்ம மின்னுவோம், ஸ்டாராக மின்னுவோம் ஒரு எஸ், சன்னாக மின்னுவோம் ஒரு எஸ். ஸோ ஸ்டார், சன், ஏன் ஒரு சூப்பர் ஸ்டார்னால் நீங்கள் உடனே அரசியலில் சினிமாக்களில் கொண்டு போய் சொருகிடாதீங்க. நம்ம இருக்கிற இடம் அப்படிங்கிறது மகிழ்வாக இருக்கும். நம்மளை வந்து ஒரு அதான் ஷைன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஷைன், ஸ்டார், சன், சூப்பர் ஸ்டார், இப்படி பல எஸ்ஸை நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் என்ன எழுதியிருக்கீங்கன்னா ஆடியோ இன்றைக்கி பார்க்கும்போது நான் அதை தெரிஞ்சுக்கிடுவேன். ஸோ நம்ம மின்னக்கூடிய ஒரு நபராக வெற்றி பெற்ற சக்ஸஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுவும் கூட ஒரு எஸ்ஸாக வரலாம். ஸோ நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த 7 எஸ் வேணும். 8வது சக்ஸஸ் அப்படிங்கிற அந்த எஸ்ஸை எட்டுவதற்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 7 எஸ்ஸையும் உடைய ஒரு நபர், அவர் தான் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு
போனார். போனது 5:30 மணி நேரம் தான். அந்த 5:30 மணி நேரத்துக்கு அவர் வந்த தினத்தை தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம அந்த ஆடியோவையே கேட்டு அவங்களே என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நீங்கள் எத்தனை பேர் அந்த சரியான விடையை சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க ஆடியோவின் மீதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். முக்கியமான விஷயம், சுவிட்சர்லாந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் போயிருப்பீங்க. உலகத்தின் அழகான வெள்ளை நாடு சுவிட்சர்லாந்துல மே மாசம் 24ஆம் தேதி அவங்க நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுறாங்க. ஏன் அன்னைக்குதான் அவங்க நோபல் பரிசு வாங்கினாங்களா, சுதந்திரம் வாங்கினாங்களா? ஒண்ணும் கிடையாது. 2004ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி அந்த ஊருக்கு ஒருத்தர் ஒரு 5.5 மணி நேரம் வந்துட்டு போனாரு. அது நேஷனல் சயின்ஸ் டேன்னு கொண்டாடுறாங்க. வந்து போன மனிதரின் பெயர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம். சுவிட்சர்லாந்து நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுகிறது. காலையில எழுந்தவன ரயில்வே ஸ்டேஷன் போய் பேப்பர்லாம் வாங்கிட்டு வீதி வீதியாக சென்று வீடு வீடாக சென்று அந்த பேப்பரை போட்ட ஒரு சின்னஞ்சிறு சிறுவன். அதே பேப்பரின் தலைப்பு செய்தியாக வந்த வரலாற்றின் பெயர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம். இப்பதான் முக்கியமான கேள்வி, நம்ம தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு ஒரு நாளைக்கு 2 வேளை தான் அவங்க ரொட்டி சாப்பிடுவாங்க. அக்னி சிறகுகள் அந்த இடத்த படிக்கும் போது அழுதுட்டேன். அதுல கருகி போன ரொட்டி அவங்க அப்பா எடுத்து சாப்பிட்டு வரான் டெய்லி. ஏன்பானா எனக்கு வந்து கருகின ரொட்டி பிடிக்கும்னு சொல்றாரு. அவர் தூங்கும் போது கலாம் கேட்கிறாராம், வாப்பா உண்மையிலேயேவா உங்களுக்கு கருகின ரொட்டி பிடிக்கும்? அதுக்கு அவங்க அப்பா சொல்றாராம், மகனே இந்த கருகின ரொட்டி உங்க அம்மா வேணும்னே சுடல, நம்மள மாதிரி அவங்களும் வெளியில வேலையெல்லாம் பார்த்துட்டு போய் பல வீடு போய் வேலை பார்த்து வீட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க. ஒரு கருகின ரொட்டி சாப்பிட்டா என்னுடைய வயிறுக்கு ஒண்ணுமே ஆகாது. நான் ஒரே ஒரு வார்த்தை திட்டிட்டு அவங்க அம்மா மனசு காயப்படடான்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட வாப்பாக்களும் அம்மாக்களும் சேர்ந்து வளர்த்த இந்த கலாம் என்ற ஒரு மனிதன் உருவாகி இன்னைக்கு சுவிட்சர்லாந்துல 5 மணி நேரம் வந்து போனதுக்கு ஒரு நாடு அது சயின்ஸ் டே கொண்டாடுது பாருங்க. அவர் தான் நான் சொன்ன 7 எஸ்ஸையும் ஃபாலோ பண்ணிருப்பார். சிரிச்சுக்கிட்டே இருப்பார் தெரியுமா? அதிகாரிகள் கிட்ட போய் தொழிலதிபர் கிட்ட போய் நான் பேசும்போது சிரிச்சா பரவாயில்ல, சின்ன குழந்தை தப்பா இங்கிலீஷ் பேசுவான், பேசட்டும் விடு, டாக் டாக் அப்படிம்பாரு. சிரித்த முகத்தோடைய ஒரு குழந்தை மனசு அவருக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படி நமக்குள் இருக்கக்கூடிய என்றோ நாம் தொலைத்து விட்ட குழந்தையை, என்றோ அந்த சிரித்துக்கிட்டே இருக்கிற அந்த குழந்தையை ஸ்ட்ரெஸ்னா தவற விட்டோமே, அப்படிப்பட்ட குழந்தையை மறுபடியும் மகிழ்ச்சியான ஒரு குழந்தையை இந்த உலகிற்கு நம்ம நமது முகத்தின் மூலமாக வெளில கொண்டு வருவோம். நன்றி. தொடர்ந்து அந்த ஆடியோவோட மீதியை நம்ம கேட்டோம். நிறைய பேர் பதில் சொல்லியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா டைகர் கிளப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே தெரியும், நான் அப்படி தான் எண்ணுகிறேன். ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்க தான் அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த ஏழையும் உடையவர், அதாவது அவர் சர்க்கரையை குறைச்சிருக்கிறாரு, உப்பை குறைச்சிருக்கிறாரு, ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிருக்கிறாரு, புகைப்பழக்கம் அப்படிங்கிறது அவர் இடத்துல அறவே இல்லை. தனக்கான நேரத்தை ஒதுக்கி அவர் எவ்வளோ தூங்கணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் அவர் சரியாக கடைப்பிடிச்சிருக்கிறாரு. 2 நேரமும் அவர் வந்து தன்னுடைய உடலை வந்து அந்த பூங்காவில் நான் பார்த்துருக்கேன். அந்த பூங்காவில் அவர் வந்து மொகல் பார்க்கில் டெல்லியில் அவர் வாக்கிங் அப்படிங்கிறது உள்ளேயே செல்வார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதன் பிறகு முகத்தில் எப்பொழுதுமே புன்னகை, அந்த சிரிப்பு, அது குழந்தைகள் இடத்தில் ஆகட்டும் பெரிய மனிதர்கள் இடத்தில் ஆகட்டும்னு அவர் வந்து வச்சிருப்பார், அணிஞ்சிருப்பார். அவரை எண்ணி பார்த்தாலே அவர் முகத்தில் ஒரு சிரிப்போடு தான் அந்த அவருக்கான இமேஜ் அப்படின்னு ஒன்று வச்சா கூட நான் அன்றைக்கி ஏன் ஸ்லைடில் வைக்கலைன்னா இந்த கேள்விக்கு நீங்கள் விடையை அளிக்கணுங்கிறதுக்காக தான் அவருடைய இமேஜை நான் ஸ்லைடில் வைக்கலை. ஸோ இதையெல்லாம் வச்சுருந்ததுனால தான் அவர் சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருந்தார். ஷைன் பண்ணார், மின்னுனார், இன்ன வரைக்கும் மின்னிக்கிட்டு இருக்கு அந்த ஸ்டார், அந்த சூரியன். அப்படி அதற்கு ஒப்பானவராக இருக்கிறார். ஸோ இந்த விஷயங்களை நாம் நமக்குள்ளாக பொருத்தி சர்க்கரையின் அளவை இன்றையிலிருந்து ஒரு 3/4 பங்கு எடுத்துக்கொள்ளலாம். 1/4 பங்கு வேணாம், உப்பின் அளவு 1/2 பங்கு வேணாம், தேவையே இல்லை. 1/2 பங்கு இருந்தால் போதும் நம்மளுடைய உடலுக்கு. மன அழுத்தம் 3/4 பங்கு வேணவே வேணாம், 1/4 பங்கு வேண்டுமென்றால் இருந்து விட்டு போகட்டும். அதன் பிறகு இந்த புகை பழக்கம், போதை பழக்கம் அதையும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் இருக்கவே கூடாது, வேண்டவே வேண்டாம். ஸோ அதை நம்ம வந்து டைகர் கிளப்பில் இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. ஒருவேளை புதிதாக சில சகோதர சகோதரிகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆடியோவை அந்த மாதிரியான நண்பர்களுக்கு நீங்கள் பகிருங்கள், அவர்களுக்கும் இது புரிந்து கொள்ளட்டும். அது அறவே வேண்டாம் அப்படிங்கிறதையும், அதன் பிறகு நல்ல தூக்கம் அப்படிங்கிறது முழுமையாக வேண்டும், அதை வந்து நம்ம ஒதுக்கிடவே கூடாது அப்படிங்கிறதும், 6வதாக வியர்வை அப்படிங்கிறது வெளியேறுமாறு நம்ம வந்து உழைக்க வேண்டும் அப்படிங்கிறதும்
7வதாக முகத்தில் எப்பொழுதுமே புன்னகையை அணிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 8வது எஸ்ஸாக டைகர் கிளப்பில் சொல்லி கொடுத்த அந்த சக்ஸஸை பெறுவதற்கு, சைன் பண்ணுவதற்கு, நாம் ஒரு ஸ்டாராக இருப்பதற்கு, ஒரு சன்னாக மின்னுவதற்கு நாம் இந்த 7ஐயும் பின்பற்றினால் நமக்கு சக்ஸஸ் கிட்டும் அப்படிங்கிறத இந்த ஆடியோவின் வாயிலாக கற்றுக்கொண்டோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி அம்மா டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கும், சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் நார்த் ஜோன் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை சொல்லி, இந்த அற்புதமான ஆடியோ போல இன்னும் பல ஆடியோக்களை நீங்கள் எல்லோரும் தேர்வு செய்து அனுப்புங்கள்னு சொல்லி, வாருங்கள் நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. வாருங்கள் நாம் கேட்க தயாராகலாம். அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃப்ரமேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். தங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். தங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.